ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிசியஸ் ஃபீஸ்ட். வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா தந்தூரி சிக்கன். தந்தூரி சிக்கன்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? வாங்க, நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் தந்தூரி வீட்டிலே ரெடி பண்ணலாங்க. தந்தூரி ரெடி பண்ணுறதுக்கு உண்டான மசாலா நம்ம வீட்டிலே அரைச்சிக்கலாங்க. தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வர மல்லி 2 ஸ்பூனு, வர மிளகாய் 4 நம்பர், சோம்பு 2 ஸ்பூன், சீரகம் 1.5 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், ஏலக்காய் 3 நம்பர், அன்னாசிப்பூ 1 நம்பர், பட்டை சிறிதளவு, கிராம்பு ஒரு 3 நம்பர், சிக்கன் 3/4 கிலோ எடுத்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசாலா உள்ளே இறங்குற மாதிரி நல்லா கோடு கட் பண்ணி வச்சுட்டுங்க. அப்போ தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மசாலா நல்லா ஃபுல்லாக உள்ளே இறங்குங்க. கரம் மசாலா 1.5 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், லெமன் பார்த்திங்கன்னா ஒரு லெமன் இந்த மாதிரி பிழிஞ்சு சாறு எடுத்து வச்சுங்க. தூளுப்பு தேவையான அளவு, தயிர் 1 கப் எடுத்துட்டுங்க. பூண்டு 2 கட்டி, இஞ்சி சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்குண்டான மைனஸும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனை வருங்க. வாங்க, எப்படி மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க. பாத்திரம் சூடாக இருந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. மசாலாவோட வாசம் நல்லா வர வரலும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. மசாலா பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி பவுடர் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், மசாலா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக வர மாதிரி அரைச்சாச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு அரைச்சி பேஸ்ட் எடுத்துக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவெல்லாம் சேர்த்து பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிரை சேர்த்துக்கலாங்க. இந்த தயிர் கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாங்க. அது கூடயே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவும் கூட சேர்த்துக்கலாங்க. எலுமிச்சம் சாறும் இதோட சேர்த்துக்கலாங்க. அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எல்லாம் இதில் கூட சேர்த்துக்கலாங்க. தூளுப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி மசாலா பரட்டியாச்சுங்க. இப்போ இது கூட கலருக்காக கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துடுங்க. ரொம்ப மசாலா கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டு உள்ளே போகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பீஸையும் நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பீஸுக்கும் மசாலா தடவியாச்சுங்க. ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா மசாலாலாம் ஃபுல்லாக ஏறுற அளவு ஊற வச்சிடலாங்க. மசாலாலாம் நல்லா ஊறுற கேப்பில் இதுக்கு தொட்டுக்க மயோனஸ் ரெடி பண்ணிக்கலாங்க. மயோனஸ் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாங்க. 2 முட்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் உடச்சி ஊற்றிட்டுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரிஃபைண்ட் ஆயில் ஒரு 100 ml, சர்க்கரை ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு, தூளுப்பு தேவையான அளவு, லெமன் ஒரு நம்பர் புளிஞ்சு சாறு எடுத்துட்டுங்க, மிளகு 1 ஸ்பூனு, பூண்டு ஒரு 5 பல். மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகு பூண்டு சேர்த்துக்கலாங்க. அது கூட எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையும் சேர்த்துக்கலாங்க. உப்பு சிறிதளவு போட்டுக்கலாங்க. இதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் நல்லா மைய வர அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரிஃபைண்ட் ஆயிலை ஒரே டைமில் சேர்த்தாமல்
3 பிட்டாக பிரித்து சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. இது மிக்ஸி அரைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஸ்லோவிலேருந்து ஹை போகணும், திரும்ப ஹையிலேருந்து ஸ்லோ வரணுங்க மெதுவாக. இன்னும் சிறிதளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமன் சாறையும் சேர்த்துக்கலாங்க. மீதி இருக்கிற ஆயிலும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், மயோனஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துருக்கு பாருங்கள். இன்னும் உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த பதத்துலேயே உப்பு பார்த்துக்கோங்க. உப்பும் வேணும்னா சர்க்கரை சிறிதளவு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மயோனஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம மசாலாவில் ஊற வச்சுருக்கிற சிக்கனை எடுத்துக்கலாங்க. பாருங்கள், மசாலா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவில் சிக்கன் நல்லா ஃபுல்லாக ஊறி ரெடியாக இருக்குங்க. பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க. பாத்திரம் சூடானதும் எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம பெரட்டி வச்சுருக்கிற மசாலாவில் பெரட்டி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாங்க. லைட்டாக சிக்கன் பீஸை ஷேக் பண்ணி விடுங்க. திருப்பி போட வேணாங்க, சும்மா ஷேக் மட்டும் பண்ணி விடுங்க. அப்பப்போ பீஸை இந்த மாதிரி நவுத்தி விடுங்க, இல்லைனா அப்படியே அடி பிடிச்சிரும். எல்லா சிக்கன் பீஸையும் லைட்டாக கொஞ்சம் நகர்த்தி விட்டு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சிடலாங்க. லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 2 மினிட்ஸ் ஆனதும் பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாங்க. மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸு விடலாங்க. லோ ஃப்ளேமில் தாங்க வைக்கணும். இதை செய்கிறதுக்கு ரொம்ப பொறுமை வேணுங்க. இதே மாதிரியே எல்லா பக்கமும் நல்லா சுற்றி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. பாருங்கள், சிக்கன் நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க. இதே மாதிரி மற்ற பீஸும் போட்டு எடுத்துக்கலாங்க. இதை கொஞ்ச நேரம் கிரில் கம்பியில் வேக விடலாங்க. அப்போ தான் அந்த ஹோட்டலில் கிடைக்கிற அந்த நெருப்பில் சுடுற அந்த சுவை கிடைக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி கிரில் கம்பியில் வச்சுக்கலாங்க. லோ ஃப்ளேம்லேயே வைங்க, இல்லைனா தீஞ்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி சுற்றி திருப்பி வைங்க லோ ஃப்ளேமில் வச்சு. அட்டகாசமான டேஸ்ட்டில் தந்தூரி சிக்கன் ரெடியாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமான டேஸ்ட்டில் வந்துருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.